இவர் ஒரு தேனி, இவர் ஊரும் தேனி, இவருடைய பேச்சோ மக்களுக்கு ஒரு ஏணி. எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ரஃபீக் அகமது அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய இந்த கொள்கை விளக்க கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இங்கே அழகியதொரு கொள்கை விளக்க உரையாற்றுவதற்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இமாம் தஹலான் பாக்கவி அவர்களே, மழை வருகின்ற ஒரு புழுக்கம் தென்பட்டது. அதற்கு முன்னதாக ஒரு இடி இடித்து அமர்ந்திருக்கிறது. அப்படி ஒரு கோடை இடியாக முழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தென் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ஹுசைன் அவர்களே, முன்னதாக இந்த மேடையிலே தோன்றி அதிகமான கருத்துக்களை பரிமாறி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நீங்கள் இங்கு நன்கு பரிச்சயமானவர்கள் என்கின்றபடியால் ஒட்டுமொத்தமாக உங்களையெல்லாம் ஒரே வார்த்தையில் என் அன்புக்கினிய சகோதரர்களே என்று நிறைவு செய்கின்றேன். இந்த கொள்கை விளக்க கூட்டத்திற்கு பார்வையாளர்களாக, பங்காளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய செயல் வீரர்களே மற்றும் சிங்கார சென்னையில் வாழ்ந்து வதங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தொடங்கி 3ஆம் ஆண்டு நிறைவு செய்யப்பட வேண்டிய இந்த காலகட்டத்தில் இங்கு ஒரு கொள்கை விளக்க கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கொள்கை விளக்கத்தின் அடிப்படையில் என் உரையை துவங்குவதற்கு முன்னதாக இன்று சூடாக மக்கள் மன்றத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வது நல்லதென்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் இஸ்லாமியர்களுக்காக மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 4.5% இடஒதுக்கீட்டை தடை செய்திருக்கிறது. இந்த தடைக்கான காரணத்தை சொல்லுகின்ற பொழுது இவர்கள் சிறுபான்மை என்கின்ற அந்த சொற்றொடர் மதம் சார்ந்த இடஒதுக்கீட்டை குறிப்பதாக இருக்கிறது. மதத்திற்கான இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கு அரசியல் சாசனத்தில் இடமில்லை என்பதாக சொல்லியிருக்கின்றார். அருமை சகோதரர்களே, ஒரு வஞ்சிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன் வளம் பெற வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்கக்கூடிய ஒருவன் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்பதற்கு திட்டங்களும் ஒதுக்கீடுகள் தான் தேவையே ஒழிய அது எந்த மதம் சார்ந்தது என்பது தேவையில்லை. ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய அப்துல் காதர் என்பவர் தான் பசியோடு இருப்பதற்காக அமாவாசை என்று மாற்றிக்கொண்டு வந்தால் தான் பிச்சை ஓடுவேன் என்று சொன்னால் அது ஜனநாயகமாக இருக்காது. மாறாக அது ஒரு பாசிசத்தின் படிக்கட்டாக இருக்கும். தட்டேந்தி பசிக்கிறது, எனக்கு வாழ வழி விடுங்கள் என்று சொல்லி ஒருவர் வருகின்றார். வரும்பொழுது நீ இந்த தட்டு கொண்டு வரக்கூடாது, இது பளபளவென்று சில்வர் பாத்திரம் போல தெரிகிறது, உனக்கு சோறு போட மாட்டேன், நீ நொங்கி போன ஒரு உளம்படி தட்டை எடுத்துக்கொண்டு வா, உன்னுடைய இயலாமையை ஒப்புக்கொண்டு வா, நாங்கள் சொல்லக்கூடிய வர்ணாசிரம ஜாதிய அடக்குமுறையை ஏற்றுக்கொண்டவனாக வா, அப்பொழுதுதான் உனக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னால் இது மக்கள் மீது சமூக நீதியை பரப்புவதற்கு பதிலாக
இந்த மக்கள் மன்றத்திலே ஒரு ஜாதிய திணிப்பை செய்யக்கூடிய செய்கையாக இருக்குமா இல்லையா என்பதை நடுநிலையான மக்களை பார்த்து நான் கேட்கின்றேன். ஒரு இடஒதுக்கீடு என்பது வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு, அதில் மதம் ஏன் குறுக்கிடுகிறது? அருமை சகோதரர்களே, இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த இந்தியாவினுடைய பூர்வீக மதத்துக்கு சொந்தக்காரர்கள் தான். பூர்வீக மதத்துக்கு சொந்தக்காரர்களான இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு மாறினார்கள் என்றால் எதற்காக? அழகாக விவேகானந்தர் சொல்லுகின்றார், இஸ்லாத்தில் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய இந்தியாவில் 1/5 பேர் முஸ்லிம்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறப்பான அம்சத்தை வரவேற்கிறேன் என்பதாக இளந்துறவி விவேகானந்தர் சொல்லுகின்றார். அப்போ சமத்துவத்தை நாடி, சகோதரத்துவத்தை நாடி, ஜாதியை ஏற்றத்தாழ்வு எனும் இழி சொல்லில் இருந்து மீள வேண்டும் என்பதற்காக ஒருவன் மதம் மாறிவிட்டால் அவன் உடனே டாடா பிர்லாவா மாறிடுவானா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக இதுகாரும் வரை 5000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் நீ அடக்கி அமர்த்தி வைத்திருந்தாயே, அந்த அடக்குமுறையின் பாதிப்புகளிலிருந்து ஒரே நாளில் அவன் விடுபட்டவன் என்று அர்த்தமாகிவிடுமா? ஒரு காதர் மஸ்தான், ஒரு கருப்பசாமியாக இருந்தவன் காதர் மஸ்தான் என்று மாறிவிட்டால் அந்த ஒரே மாற்றத்தில் அவனுடைய பரம்பரையாக அடிமைப்பட்டு கிடந்தானே, அந்த அடிமை தலையின் காரணமாக பொருளாதாரத்தாலும் தொழிலாலும் கல்வியாலும் அமிழ்த்தி வைக்கப்பட்டிருந்தானே, அந்த மோசடியிலிருந்து ஒரு நாளில் அவன் மீண்டு விட்டானா? மதத்தை தேர்வு செய்வது அவனுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. அவன் ஒரு இறைவனை நம்புகின்றான், வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டான். ஆனால் வாழ்வியலில் ஒரு மதத்தை தேர்வு செய்ததற்காக அவன் ஒரு முஸ்லீமாக ஆகிவிட்டான் என்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் என்கின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்பது ஒரு வாதமாக இருக்குமே. ஆனால் அருமை சகோதரர்களே, இது மதசார்பற்ற நாடு என்பதே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஏனென்று சொன்னால், தான் விரும்பும் ஒரு மதத்தை தேர்வு செய்வதற்கு இந்தியாவின் சலுகைகள் என்ற மறைமுக தடைகள் இருக்கும் பட்சத்தில் அவனுடைய கருத்து சுதந்திரம் அங்கே பறிக்கப்படுகிறது மறைமுகமாக. மாறாக அவன் எந்த மதத்தை வேண்டுமானாலும் சுதந்திரமாக தேர்வு செய்து கொள்ளலாம். ஆனால் அவன் வாழ்க்கை நிலையில் தாழ்ந்திருக்கக்கூடிய சமூகமாக இருந்தால் அவனுக்குரிய இடஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் ஒரு நாடு மதசார்பற்ற நடுநிலையான ஜனநாயக நாடாக இருக்க முடியும். இதில் மதம் எங்கே குறுக்கிடுகிறது? நான் கேட்கிறேன், மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று சொன்னார். புத்த மதத்தில் மாறிவிட்ட தலித்துகளை நீங்கள் தலித்துகளுடைய பட்டியலிலே வைத்து அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியல் ஜாதிக்கான சலுகைகளை கொடுக்கின்றீர்களே, அப்ப புத்த மதத்துக்கு மாறினால் அது மதமாற்றம் இல்லையா? ஒருவன் சைன மதத்துக்கு மாறிவிட்டால், அந்த சைன மதம் என்கின்ற மதத்தை தேர்வு செய்து கொண்டு விட்டால் அவன் மதம் மாறிவிட்டான் என்பதை சுட்டிக்காட்டி அவனுடைய சலுகைகள் பறிக்கப்படவில்லை. மாறாக ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் இப்படி ஒரு தடை இருக்கிறது என்று சொன்னார். இந்த தடையை அரசியல் சாசனம் தான் சொல்லுகிறது என்று சொன்னார். அந்த அரசியல் சாசனம் என்ன? மாற்ற முடியாத வேதமா? அதை உருவாக்கிய அம்பேத்கரே சொன்னார், இது மக்களுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் மாறுதல்கள் செய்யலாம் என்றாரே. அரசியல் சாசனம் சொல்லிவிட்டது என்பதற்காக ஒருவருடைய ஒரு சமூகத்துடைய வாழ்வியலை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கும் பட்சத்தில் வஞ்சிக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு போராட துவங்கினால் நாட்டில் அமைதி கெடும். அது மட்டுமல்ல, இந்த இடஒதுக்கீடு சம்பந்தம் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அழகா ஒரு எழுத்தாளர் சொன்னார், 93லேயே இந்த இடஒதுக்கீடு வழங்கி இருக்கணும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சார்பு நிலை எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் விதண்டவாதத்தினால்தான் இந்த நீதி முஸ்லிம்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக
ஒருவர் குறிப்பிடுகின்றார். இது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்தியா மொத்தத்தில் 83 விழுக்காடு ஹிந்துக்கள் ஒரு கணக்கின்படி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய எஸ்சி தலித்துகள்லாம் எங்களை இந்துக்கள் என்று சொல்லாதே என்று பேரணியெல்லாம் நடத்துகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். அரசாங்க கூற்றுப்படி இந்தியாவின் மொத்த ஜனத்தொகையில் 83 விழுக்காடுகள் இந்துக்கள். இதில் 43 விழுக்காடுகள் வரை பிற்படுத்தப்பட்டவர்கள். நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். 83 84 விழுக்காடு இருக்கக்கூடிய மொத்த இந்துக்களில் 43 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 52%. 43 விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்கள் மொத்த இந்துக்களில் 52% பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அப்போ இந்த 83 84% இந்துக்கள் போக மீதி இருக்கக்கூடிய 16%, 16.5% ஏறத்தாழ இவர்களெல்லாம் இந்துக்கள் அல்லாத சிறுபான்மைகள். அப்ப இந்துக்களில் 52 விழுக்காடு, 83க்கு 52 விழுக்காடு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தால் இந்த மீதி இருக்கக்கூடிய 16%, கிட்டத்தட்ட 17%, 52 விழுக்காடு இந்துக்களின் பிற்பட்டோர் மாதிரியே இந்த சிறுபான்மையில் பிற்பட்டோருக்கு கொடுக்கிறா இருந்தா 16%, 52 விழுக்காடாக கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.5% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், சிறுபான்மைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த சிறுபான்மையில் நீங்க கேட்கலாம், இந்த சிறுபான்மைக்கு 8.5% என்று சொன்னால் இந்த சிறுபான்மை ஒட்டுமொத்தமும் முஸ்லிம்கள் மட்டும்தானா? கிறிஸ்தவர்கள், சைனர்கள், சீக்கியர்கள் இப்படியெல்லாம் இருக்காங்களே, பார்சிகள், அவங்களும் தானே இந்த சிறுபான்மை பட்டியலில் வருகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி எழும் பட்சத்தில் அருமை சகோதரர்களே, இந்த சிறுபான்மையில் பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள் யாருமே பிற்படுத்தோர் பட்டியலில் இல்லை. அவர்கள் எல்லாம் முன்னேறிய வகுப்பு. அப்போ அவர்களுக்கு இந்த சிறுபான்மை இடஒதுக்கீட்டில் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அதற்குரிய நியாயமும் இல்லை. புத்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எஸ்சி கோட்டாவில், அதாவது ஒடுக்கப்பட்டவர்களுடைய கோட்டாவில், பட்டியல் கோட்டாவில் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்து அதற்குரிய இடஒதுக்கீட்டை பெறுகின்றபடியால் புத்த மதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிறுபான்மை என்கின்ற அடிப்படையில் இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு வேண்டிய அவசியமில்லை. அடுத்தபடியாக கிறிஸ்தவர்களில் பழங்குடியினத்தவர்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதில் பழங்குடியினத்தவர்களுக்கு எஸ்டி கோட்டாவில் அவர்களுக்குரிய ஒதுக்கீடு கிடைக்கிறதுனால அவர்களும் தேவை அளவுக்கு சிறுபான்மை ஒதுக்கீட்டை பெற வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக மிச்சம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய இனத்தில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட கோட்டாவை வாங்கக்கூடிய அமைப்பு இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் தலித்துகள் இல்லை, எஸ்சி இல்லை. அப்போ தாழ்த்தப்பட்ட கோட்டாவும் பெற முடியாத நிலையில் சிறுபான்மைக்கான ஒதுக்கீடு என்கின்ற வருகிற பொழுது 8.5% ஒதுக்கீட்டை பெறுவதற்கான முழு உரிமையும் இந்த சிறுபான்மை சமூகமான முஸ்லிம்களுக்கே இருக்கிறது என்பது அப்பட்டமான உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கக்கூடிய விஷயம். ஆனால் இதை மூடி மறைச்சிட்டு தான் காங்கிரஸ்காரர்கள் ஒரு 4.5% கொடுப்பது போல் ஒரு பாசாங்கு செய்தார்கள்.